இன்று நமது பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது திருப்பதி திருமலை லட்டு சுவாரஸ்யமான தகவல்கள். தொடர்ந்து பதிவுகளை பார்க்க நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். வாருங்கள். நூற்றாண்டு பெருமையை கொண்ட உலக புகழ்பெற்ற திருப்பதி லட்டு சேவுக்கு வரும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமான கோயில் பிரசாதமாக இருக்கிறது திருப்பதி லட்டு. இது திருப்பதி திருமலையில் மட்டுமே கிடைக்கும். வேறு எங்கும் இந்த லட்டு கிடைக்காது. கடைகளில் விற்கவும் அனுமதி கிடையாது. அந்த பெயரை கூட யாரும் பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு திருப்பதி லட்டு பல பெருமைகளையும் சிறப்புகளையும் பெற்றது. திருமலை திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதன் அசாத்திய சுவைக்கு கடலை மாவு, சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கற்கண்டு, நெய் பக்குவம் ஆகியவற்றை தாண்டி பெருமாளின் அருளும் கலந்திருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். திருப்பதியில் லட்டு பிரசாதமாக வழங்கப்படுவது 3 நூற்றாண்டுகளை கடந்து தொடர்கிறது. இங்கு 3 வகையான லட்டுகள் செய்யப்படுகின்றன. ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோகிதம் லட்டு. இதில் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது புரோகிதம் லட்டு. திருப்பதி லட்டு உருண்டையின் அளவும் நறுமணத்தையும் வேறு எங்கும் பார்க்க முடியாது. உலகின் வேறு எந்த இடத்திலும் இதுபோல் தயாரிக்கப்படுவதும் இல்லை. இதன் தரம், நறுமணம், சுவை ஆகியன தனித்தன்மை வாய்ந்தவை என குறிப்பிட்டு திருப்பதி லட்டுக்கு புவிசார் குறியீடு மற்றும் காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது. எனவே கடைகளில் திருப்பதி லட்டு சாப்பிடுவது என்பது கடினமான ஒன்று. மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள்.